ஏங்க ப்ளீஸுங்க போகாதீங்க. நானும் உன் கூட வரேன்ப்பா. எங்க எங்க அண்ணே 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 போக வேணாம்னு சொல்லுண்ணே. போக வேணாம்னு சொல்றா. இது வரைக்கும் நடந்ததே போதும். பத்திரமா இரு. நான் ஹாஸ்டல் போறேன். சொன்னா கேளு. பேக் கொடுப்பா. எங்க 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 பண்ணிட்டேங்க. அண்ணே அண்ணே சொல்லுண்ணே. அண்ணே அண்ணே பாடி சொல்லு. டேய் அண்ணவா பாடி சொல்லுடா. வெளியே போய் ஆட்டோ பிடிச்சிக்கலாம்ப்பா. பேசுங்க. நீ என் பொண்டாட்டி. ரெண்டு பேரும் ஹஸ்பண்ட் அண்ட் வைஃப். என்னப்பா டேய் நீ அழாதடா பல்லவா. ஏஞ்சி வா உள்ள போலாம். பிரச்சனைக்கு காரணம் நான் என்னடா பண்ணேன்? போயிட்டாயா? மொத்தமா போயிட்டா. படுக்க என் வேலையை பார்த்துட்டு இருந்தேன். நாங்க என்னமோ சொல்லி இப்ப எல்லாம் போச்சுல. காலையில சூரியன் வந்துரும். பேசாம படு. இந்த நேரத்துல நக்கல் கேக்குது உனக்கு. புறா புறா மண்டையடி உடைச்சிட போறான். அவ்வளவுதான் இல்ல. அப்ப நம்ம வீட்டுல வாழ்ந்த வாழ்க்கை நம்ம எல்லாரும் முடிஞ்சு போச்சு. சத்தியமா இப்பெல்லாம் நடக்கும். நான் இது விடுறா. அண்ணா நான் சொன்னேன்ல. ரூம் எல்லாம் பாத்துட்டியா? உனக்கு எல்லாம் ஓகேவா? நம்ம வீட்லயே இருந்துட்ட. அதை விட இங்க என்ன மோசம்? ஆமாண்ணா இதான் சரியாவும் இருக்கும். போலாம் வாங்க போலாம். ஹாஸ்டல் வார்டன். வணக்கங்க. வணக்கங்க. பாதி அட்வான்ஸ். என்னமா சொல்றாங்க? ஒன்னும் இல்லைண்ணா. ஒரு மாதிரி என்னப்பா நீ அதை என்கிட்ட சொல்லவே இல்லையே. 3500 கொடுத்துட்டேன். பேலன்ஸ் அப்புறம் தரேன்னு பேசிட்டேன். நான் கொடுத்துக்கிறேண்ணா. இருப்பா. யார்கிட்ட கொடுக்கணும்? இவங்க கிட்ட கொடுத்துருவா. வேணும். அவங்களோட அண்ணன். என் பேர் சேரன். ஓகேங்களா? ஓகே. இந்தாங்க. கீழே கையெழுத்து போட்டு கொடுங்க. ஓகேவா? எழுதுங்க. இந்தாங்க சார். நிலா இந்தாங்க உங்க ரூம் கீ. வரேண்ணா. சரிம்மா. இருங்கண்ணா வந்துடுறேன். அழறீங்களாண்ணா? அதெல்லாம் இல்லப்பா. என்னப்பா நீ எதுக்கு அழுவுற? எதுவா இருந்தாலும் நீ எனக்கு போன் பண்ணு. உனக்கு அங்க ஒரு வீடு இருக்கு. எதை நினைச்சும் கவலைப்படாத. எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குப்பா. அதுக்காக போறதுக்கு மனசே வர மாட்டேங்குதுப்பா.
ராத்திரி ஆயிடுச்சுல்ல, அதான் அப்புறம் இருக்கட்டும்பா, அண்ணன் கொடுக்கறல்ல, இந்த வச்சுக்கோ. அண்ணனுக்கு ஃபோன் பண்ணு, நான் வந்து கொடுத்துட்டு போறேன். ஒன்னும் பிரச்சனை இல்ல, நான் உங்களை அனுப்பிட்டு போறேன். சரிப்பா. முடிஞ்சா சோழனை மன்னிச்சிரு. விட்டு போய் அந்த மாதிரி பண்ணிட்டான். அதனால அவனுக்கு எப்படி பேசணும், வீட்டுல ஒரு அம்மா வளர்த்த என்ன தெரியுமோ அதைத்தான் நான் சொல்லி கொடுத்தேன். தெரியல, அதுக்காக இருந்தாலும் அவனை பார்த்து பத்திரமா இரு. அண்ணா நிலாவை நான் விட்டுட்டு வந்துட்டேன். வருவான்னு நினைச்சேன். அந்த பொண்ணு என்ன கண்ணாமூச்சா விளையாடி பண்ணிடுச்சு. நீ அதுவும் சொல்லிருக்கலாம்ல. நான் வேலை செய்யற இடத்துக்கே வந்து சொல்லிடாதீங்க அப்படின்னு சொல்லுச்சு. இதுக்கு மேல நான் தேடி வந்து அந்த பொண்ணு என்கிட்ட சொல்றதே எனக்கு பெரிய மரியாதைடா. வந்து சொல்லணும், முதல்ல தேவை நமக்கு தான் இருந்துச்சு. அந்த அண்ணா நிலா பண்ண சொல்றேன். அந்த பொண்ணு என்ன அண்ணான்னு கூப்பிட்டு, என்ன அண்ணான்னு கூப்பிடுறதுனால ஏன் நம்ம வீட்டுல இருக்கிற எல்லாருமே ஆசைப்பட்டு நம்பிக்கை இருந்தா நம்மள நம்பி இந்த வீட்டுல தங்கி இருக்கோம். ஒரு திருநாய் கூட சோறுக்காக நம்ம வீட்டுக்கு வந்து ஒதுங்கினது கிடையாது. நம்ம வீட்டுல தங்கி இருந்துச்சு. நிலா வந்து நம்மள அந்த பொண்ணு அவ்வளவு நம்பிச்சு. அது எனக்கு தெரியல, முடியல. உனக்கு அந்த பொண்ணு மேல விருப்பம் இருக்குதா? அவசரப்பட்டுட்டியடா. அண்ணா இனிமே திரும்ப இங்க வரவே மாட்டாள் அண்ணா. சத்தம் போட்டாருல்ல, அவர் வந்திருக்காரு. இங்க